ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக நாங்கள் கொல்லிமலைக்கு ஒரு அவுட்டிங் போயிருந்தோம். அதோட வீடியோஸை இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஊர்லேருந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க இது வரைக்கும் கொல்லிமலை விசிட் பண்ணதில்லை, அதனால் வந்திருக்காங்க. நான் ஆனால் கோயிலுக்கு தான் போகிறேன். இங்கே அர்ப்பளீஸ்வரர் கோயில் ரொம்ப ஃபேமஸ், அங்கே போகலான்ட்டு இருக்கிறேன். மார்னிங் 7:30 நாங்கள் ட்ராவல் ஆரம்பிச்சிட்டோம். பஸ் ட்ராவல் தான் ரொம்ப அழகாக இருந்தது. 2 பக்கம் இயற்கையை ரசிச்சுட்டு போகிறது ரொம்ப அழகு. எங்கள் ஊர்லேருந்து ஜஸ்ட்டு 50 கிலோமீட்டர்ஸ் அவையில் தான் கொல்லிமலை இருக்குது. இங்கேருந்து நியர்லி ஒரு 2.5 hours ட்ராவல் இருக்கும். 70 ஹேர்பின் பெண்ட் இருக்குது, அதனால தான் அந்த டைமிங் எடுக்குது. டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் நம்ம சேஃபாக ட்ராவல் பண்ணுறது தானே முக்கியம். இப்போது டைம் 7:30 ஆகிடுச்சு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக அர்ப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போகிறேன். ஸோ நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு நியர்லி ஒரு 10 o'clock ஆயிரும். கோயில் அந்த நேரத்துக்கு நட திறந்திருக்குமான்னு தான் என் மனசில் சந்தேகமாகவே இருந்தது. தூரத்தில் உங்களுக்கு ஒரு ஒயிட் பாட்டாக ஒரு பில்டிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுதா? இத்தனை நாளாக நான் கூட அது ஒரு பில்டிங் தாங்க நினச்சிட்டு இருந்தேன். அது பில்டிங் இல்லை, அது ஹேர்பின் பெண்ட்டு. இவ்வளோ தூரத்துலேருந்து அப்படி தாங்க தெரியுது. பஸ்ஸு இப்போது கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து தான் நம்மளோட ஹேர்பின் பெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பிளாஸ்டிக் ஃப்ரீ ஏரியா. நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருந்தாங்க. இப்போது சிலருக்கு வாந்தி பெரட்டல்லாம் ஸ்டார்ட் ஆனதுனால சீட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலி இத்தனை பேர்த்த சேஃபாக கூட்டிகிட்டு போகிற டிரைவர்ஸுக்கு தான் நம்ம முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். பெண்டிலெல்லாம் ட்ராவல் பண்ணுறப்ப பயமாக இருந்தாலும் பார்க்க நல்லா எக்ஸைட்டிங்காக நல்லா இருந்தது. பொதுவாகவே கொல்லிமலையில் நிறைய மூலிகை செடிகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது கொல்லிமலைக்கு மேலே வந்துட்டோம். இது அவங்க ஒரு ஸ்கூல், ஹை ஸ்கூல்னு நினைக்கிறேன். அங்கேயே நிறைய விவசாய நிலம்லாம் இருக்குது. மெயினாக அங்கே மிளகு செடி தான் நான் பார்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ க்ராஸ் பண்ணி போகிறது பாலமுருகன் கோயிலுங்க. இடம் ரீச் ஆகிட்டோம். நம்ம பஸ் விட்டு இறங்கியாச்சு. இப்போ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டீ கடை இருந்தது. அங்கே எல்லாம் சாப்பிட உட்காந்துக்கிட்டாங்க. அங்கே கூட்டனால கொஞ்சம் டிலே ஆகுன்றதுனால நாங்கள் கீழே இறக்கத்தில் இன்னொரு கடை இருந்தது, அங்கே தேடி வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அங்கேயே ஃபுட் இருந்தது. இட்லி மட்டும்தான் ரெடியாக இருந்தது. தோசை கேட்டால் அவங்க போட்டு தருவாங்க, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது நம்மளோட குட்டி ரம்சான். நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவன் கோசா பழம் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ எனக்கு அவன் ஊட்டி விடுறதுக்காக வந்தான். அவன் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவங்க ஃபேமிலி தான் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எல்லோரும் ரம்சானுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுறீங்களா? டைம் இப்போ பார்த்திங்கன்னா 10 மணி இருக்கும். நல்லா வெளிச்சம் பிரைட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட அங்கே உட்காரமே தெரியல, ஹீட்டாகவே இல்லை. இந்த டைமில் எங்கள் ஊரில் கீழே பயங்கர ஹீட்டாக இருந்திருக்கும், ஆனால் அங்கே அவ்வளோ சூடு தெரியல. இது நாங்கள் கோயில் பக்கத்துக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கம் நடந்து வரணும். நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். பார்த்தா பக்கத்தில் நிறைய கடைங்கள்லாம் நிறையாவே இருக்குது. அது தூரத்தில் கோயில் தெரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கெல்லாம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை காரில் வர மாதிரி இருந்தால் கூட இங்கே பார்க்கிங் பற்றிலாம் கவலை இல்லை. இங்கே நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. அங்கேயே விளையக்கூடிய பொருட்கள் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. பல்பொருள் அங்காடி அதெல்லாம் நிறையாவே இருக்குது. அப்புறம் ஜூஸ் கடைங்க, ஹோட்டல் எல்லாமே இருக்குது. பின்ன நான் சொல்ல மறந்துட்டேன், எங்கள் ஊர்லேருந்து இங்கே வரத்துக்கு பஸ் சார்ஜ் வரும் 30 rupees தாங்க. ஜஸ்ட் 30 rupeesக்கு ஒரு மினி ஊட்டிக்கே வந்துட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என் கூட வந்தவங்களாம் ஒரு பக்கம் செட்டில் பண்ணிவிட்டு நான் கோயிலுக்கு போக போகிறேன். அவங்கள முதல்ல செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், இங்கே நிறைய பொருள் விற்கிறாங்க. பட் ஆனால் என்னால் அத்திப்பழம் அப்புறம் மொடவாட்டுக்கால் இது 2 மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. மற்றெல்லாம் எனக்கு தெரியல. வாங்க நம்ம இப்போ போய் விளக்கு பூவெல்லாம் வாங்கிக்கலாம். மிச்ச பொருளெல்லாம் நான் ஊர்லேருந்தே கொண்டு வந்துட்டேன். இங்கே இதெல்லாம் கிடைக்குமா என்னென்னு எனக்கு தெரியல. இதான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். இங்கே வந்து விளக்கு வாங்கிக்கலாம், அப்புறம் பூ வாங்கிக்கலாம். நான் வர டைமுக்கு நட சாத்திரமோன்னு பயந்து தான் வந்தேன். ஆனால் கோயில் இன்னும் திறந்து தான் இருக்குது. இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது. விளக்கு வாங்கியாச்சு, வாங்க பூவும் வாங்கிக்கலாம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. பரவாயில்ல, நம்மளை மாதிரி வரவங்க வாங்கினா தானே இவங்களுக்கும் சேல்ஸ் ஆகும். நம்ம வெளியே வண்டிங்கெல்லாம் பார்க் பண்ணிருந்து பார்த்தோம்ல, அதுக்கேற்ற மாதிரி கோயிலில் கொஞ்சம் கும்பலாக தான் இருந்தது. ரொம்ப கூட்டமாக இல்லாமல் அங்கங்கே குரூப்பாக ஆளுங்க தெரிஞ்சாங்க. மேபி அவங்களும் நம்மள மாதிரி கோயிலுக்கு ஒரு ட்ரிப்பாக கூட வந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் கொல்லிமலைக்கு நிறைய ட்ரிப்பு வந்திருக்கேன்.
பட் ஆனால் இன்னும் இந்த கோயிலுக்கு வந்ததில்லை. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. மேபி ஈசன் இப்போ தான் என்னை வந்து உள்ளே அலோவ் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கே தெரியும் உள்ள வீடியோகிராஃபி அலௌட் இல்லை. நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களுக்கும் ஈசனர்கள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் ஒருவேளை இந்த சரௌண்டிங்கில் தான் இருந்தீங்கன்னா ஒரு முறையாவது வந்து கோயிலை விசிட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப அழகாக இருந்தது. தரிசனம் நல்லாவே முடிஞ்சுது. இப்போ நம்ம பிரகாரத்தை சுற்றி வர போகிறோம். சுற்றி வந்து பிரசாதம் வாங்கிக்கலாம் வாங்க. இப்போது தரிசனம்லாம் முடித்து நம்ம கோயிலுக்கு வெளியே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே கடைங்கள்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். மெயினாக நான் சொன்னல இங்கேயே விளையிற பொருட்கள் இங்கே விற்கிறாங்கன்ட்டு. பாருங்கள், பலாப்பழம் அத்திப்பழம்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே பல்பொருள் அங்காடி தாங்க இது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே விளையக்கூடிய கம்பு, சோளம், தானிய வகைகள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் சோப்பு, இயற்கை சோப்பு வகைகள், தேன், ஏலக்காய், குருமிளகு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையாவே விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா அருவி இருக்குது. இங்கே பக்கத்துலேயே ஆகாய்கங்கன்னு ஒரு ஃபேமஸான நீர்வீழ்ச்சி இருக்குது. இது அது கிடையாது, அது ரொம்ப ஃபேமஸ். 1500 படிக்கட்டு என்னமோ கீழே இறங்கி போகணுன்னு சொல்லுவாங்க. நான் போனதில்லை, அது இன்னொரு தடவை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ கோயில் பக்கத்துலேயே இன்னொரு அருவி இருக்குது, அதை தான் பார்க்க வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் இருக்கிறாரு. அதுக்கு பக்கத்துலேயே லேடிஸ்க்கு துணி மாற்றுறதுக்கெலாம் அறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தண்ணி ஓடுறப்ப இங்கே வந்து கோயிலுக்கு வரவங்க இங்கே குளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்மளுக்கு தோணுது. பார்த்திங்கன்னா டூரிஸ்டெல்லாம் வந்துட்டு போகிறாங்க. இப்போ நம்மளும் தண்ணியில் நடந்து சும்மா நடந்து பார்க்கலாம் வாங்க. ஆழமெல்லாம் இல்லை, ரொம்ப தண்ணி கம்மியாக தான் இருந்தது. அது போக கலருமே கொஞ்சம் டார்க்காக திக்காக அழுக்கு மாதிரி தான் தெரிஞ்சுது. அந்த பக்கம் ஏதோ வேலை செய்வாங்களாட்டுறது சத்தம் கேட்டுட்டு இருந்தது. பார்த்தீங்களா, கீழே இருந்து பார்க்குறப்ப வியூ எப்படி இருக்குதுன்னு அழகாக இருக்குதுல்ல. இப்போது நம்மளுக்கு திரும்பி போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மதியம் இப்போ வந்து கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு. வாங்க கிளம்பலாம். இவர் தெரியுதுங்களா, இவர் தான் நம்மளோட கேமராமேன். இதில் இருக்கிற முக்கால்வாசி வீடியோஸ் அவர் தான் ஷூட் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அவர் என்னோட சிஸ்டரோட பையன், பேர் மித்லேஷ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். நம்ம நிறைய பிளான் பண்ணியிருந்தோம், பட் ஆனால் முடியல. ஸோ இப்போ நம்ம கிளம்புறோம் திருப்பி. பார்த்திங்கன்னா இந்த ஏரியாலாம் இவ்வளோ பச்சை பசுன்னு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் கூட ஹீட்டே தெரியல. வெளிச்சமாக இருக்குது, வெயிலாக இருக்குதுன்னு நினைப்பீங்க, அப்படிலாம் இல்லை. இப்போ மதியம் 1 மணி ஆயிடுச்சு. திருப்பி நம்ம பஸ் ஏறிட்டோம். நம்ம வந்த டைமுக்கே பஸ் ஒன்று ரெடியாக இருந்தது. திரும்பி போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீட்டு பின்னாடி தான் கிடச்சிது. இப்போ நம்ம திருப்பி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 1:05 ஆயிடுச்சு. திருப்பி கிளம்பிட்டோம். இந்த வீடியோ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். இதில் மேபி மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பி வரப்போ என்னால் அதிக வீடியோஸ் எடுக்க முடியல. இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட 3:15 வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த ட்ரிப்பை பற்றின உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட்டில் எழுத மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Have a nice day.